இந்த பேப்பர் சொல்லுது, அதானியோட பிகேசி காம்ப்ளெக்ஸில் பிளாக்ஸ்டோன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை பண்ண போகிறாங்கன்னு போட்டிருக்கு. ஸோ அதானிக்கும் பிளாக்ஸ்டோனுக்கும் லிங்க் இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு எவிடன்ஸாக அவங்க கொடுக்குறாங்க. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஒரு சேல்ரிடு கப்புள், ஏன்னா அவங்களே அந்த டிக்ளரேஷனில் அந்த டாக்குமெண்ட் இவங்க காட்டுறதில் இவங்க ஒரு சேல்ரிடு கப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு சம்பளம் வாங்கி நீங்கள் எவ்வளோ கம்பெனி எம்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் டாட்டா கம்பெனிக்கே எம்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஓனராக இல்லைன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அக்கௌண்ட்டில் 56 கோடி எப்படி வந்தது? ஏன்னா 2015 56 கோடி ரூபா பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணுங்கிறது சாதாரண மனுஷங்க அக்கௌண்ட்டில் இருக்க முடியாது. இந்த அம்மா ஒரு பேங்க்கில் வேலையாக இருந்தார். அவர் ஹிந்துஸ்தான் யூனிலீவர் யூனிலீவர் கம்பெனிக்கு அட்வைசராக இருந்தார். செலவு போய் டேக்ஸ் கட்டி 56 கோடி எப்படி பேங்க்கில் வந்தது அப்படின்னு ஹிண்டன்பர்க் முதல்ல கேட்குறாங்க கேள்வி. இதை நீங்கள் எப்படி சிங்கப்பூருக்கு மாற்றினீங்க? ரெண்டாவது கேள்வி. அதுக்கப்புறமா நீங்கள் செபியில் சேர்றதுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கரெக்டாக எப்படி ஷேர்ஸை வந்து உங்கள் ஹஸ்பண்ட் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? இந்தியாவில் நீங்கள் அகோராங்கிற கம்பெனியில் 99% ஓனர்னு உங்கள் அஃபிடேவிட்டில் டிக்ளேர் பண்ணீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் அந்த அகோராவில் 99% ஓனராக இருக்கும்போது டோட்டலாக உங்களுக்கு செபியில் வந்த சம்பளத்தோட 4 மடங்கு கன்சல்டிங் ஃபீஸாக அந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனியில் டைரக்டராக இருந்தது உங்கள் ஹஸ்பண்டு. அந்த கன்சல்டிங் ஃபீஸ் யார் கொடுத்தாங்க? பிளாக்ஸ்டோனில் உங்கள் ஹஸ்பண்ட் அட்வைசர் அப்படின்னு பிளாக்ஸ்டோன் சொல்லியிருக்காங்களா எங்கேயாவது? இல்லை நீங்கள் ஓப்பனாக எங்கேயாவது டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களாங்கிறது கேள்வி. இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு நம்மளால் சொல்ல முடியாது. பட் இது பெரும் கேள்விகளை, சர்ச்சைகளை கொண்டு வருது. ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டில் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெரிஃபிகேஷன் நடக்கும். இது மாதிரி இந்த வேலையெல்லாம் ஒரு சாதாரண கிளர்க்கு வேலை அப்படின்னாலே பல பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க. பேக்ரவுண்ட் செக் பண்ணப்பட்டு தான் இப்போ செபி ஹிண்டன்பர்க் முதல் நாள் இந்த முதல் பேப்பரை விட்டுரும்போதே அதானி சமூகம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அமெரிக்காவில் அவங்க மேலே கோர்ட் கேஸ் போடுவோம்னு. ஹிண்டன்பர்க் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் மேலே எங்கே வேணால் நீங்கள் கேஸ் போடுங்க, நாங்கள் ரெடின்னு. இது வரைக்கும் அதானி சமூகம் ஹிண்டன்பர்க் மேலே கேஸ் போடலை. கேஸ் போட்டிருந்தாங்கன்னா அவங்க எல்லா டாக்குமெண்ட்டும் கோர்ட்டில் வந்திருக்கும், வண்டவானம் வெளில வந்திருக்கும். ஆனால் அவங்க போடலை. சுப்ரீம் கோர்ட்டு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு அதோட ஜட்ஜ்மெண்ட்டை ஜெயராம் ரமேஷ் பல இடத்துல கோட் பண்ணியிருக்கிறார். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, செபி இப்படி சொல்லி அப்படி சொல்லி இந்த மேட்டரை இன்வெஸ்டிகேட்டே பண்ணாமல் இருக்கிறாங்க. அட் தி மோஸ்ட் ஒரு சின்ன ஃபைன் போட்டு இதை முடிக்கணும்னு பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பர்ட் கமிட்டியில் எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. 2 வருஷமாக நீங்கள் அதானியை இன்வெஸ்டிகேஷன் முடிக்காமல் இருந்ததும் இப்போ இந்த வந்திருக்கிறது உண்மையாக தவறான்னு மக்களுக்கு தெரியணும். இது உண்மைன்னு நாங்கள் யாருமே சொல்ல முடியாது. ஆனால் அவங்க டாக்குமெண்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அம்மாவோட ஜிமெயில் பேப்பர்லேருந்து எடுத்து அவங்க ஹஸ்பண்ட் அமிச்ச மெயிலுக்கெல்லாம் காப்பியாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் 2 கட்சியிலையும் இருக்கலாம். ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில் 2 பேரும் இருப்பாங்க. ஆளும் கட்சியும் இருக்கும், எதிர்கட்சியும் இருக்கும். யாருக்கு எவ்வளோ ஓட்டு இருக்கோ அவ்வளோ தூரம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்போது லக்கிலி நம்ம ஊரில் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா சமபாதி ஆகிடுச்சு. ஏன்னா மெஜாரிட்டி 16-15 தான் இருக்குது. ஸோ 2 சைட்லேயும் ஈக்குவலாக ஆட்களை வச்சு எது நடக்க போகிறதுன்னு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் விஷயம் தெரியும். இத்தனை நாளாக நம்ம ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி இதில் கொண்டு வரல. பட் இதில் ஏதாவது ஒரு சந்தேகம், ஷேக்ஸ்பியரில் ஒரு கொட்டேஷன் உண்டு, சீசர்ஸ் ஒய்ஃப் ஷுட் பி அபவ் சஸ்பீஷன். அதாவது ஒரு எம்பரர், ஒரு அரசனின் துணைவியார் சஸ்பீஷன் மேலே இருக்கணும்னு. செபியில் இருக்கிற ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க மேலே இவ்வளோ பெரிய அக்விசேஷன் வந்திருக்கு. இந்தியாவில் மட்டும் 450 லட்சம் கோடிக்கு மேலே ஸ்டாக் மார்க்கெட்டில் மக்கள் பணம் போடப்பட்டிருக்குது. இது $5 ட்ரில்லியன் மார்க்கெட் கேப்புன்னு பல பேர் பல இடத்துல பேசியிருக்கிறாங்க. $5 ட்ரில்லியன் ஒரு லட்சம், ஒரு டாலருங்கிறது
ரூபா. ஸோ நீங்கள் எவ்வளோ லட்சம் கோடின்னு வாயாலே என்னால் சொல்ல முடியாத அளவு லட்சம் கோடி இருக்குது. எல்லாம் மிடில் கிளாஸோட பணம். நாளைக்கு காலத்தால் மார்க்கெட் திறக்கிறச்ச ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்லாம் வரிசையாக விற்பான். அப்போது இன்சூரன்ஸ் கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்ட் இவங்கெல்லாம் போட்டதில் பெரும் நஷ்டம் வரும். அதனால் கம்ப்ளீட்டாக தரோவாக இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது இந்த அரசாங்கத்தின் கடமை. செபி தலைவர் மாதவி புட்ச் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.